அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆம் தேவஜனமே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையாக இதோ அவர் செய்ததை நாமும் செய்யும்படியாக இந்த நாளிலே நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். ஆம் தேவஜனமே, இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்த தேவனாகிய கர்த்தர் நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய சுயம் இப்படித்தான் இருக்கும், என்னுடைய மேனி இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி இதோ நான் கடவுளுடைய மகன் என்று சொல்லி அவர் வாழாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து கோதுமை மணி போல மண்ணில் விழுந்து செத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்து இதோ ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் மரித்து இன்றைக்கு நீங்களும் நானும் சாபம் இல்லாதபடிக்கு பாவம் இல்லாதபடிக்கு இதோ பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறி இருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர். இன்றைக்கு கோதுமை மணியாய் அவர் வாழ்ந்துவிட்டு நமக்கு முன்னுதாரணமாக சென்றது போல நாமும் இந்த நாளிலே கோதுமை மணியை போல அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை விரும்புகிறார். ஆம் தேவஜனமே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய கரத்திலிருந்து அவர் எந்தவித பரிகார பலிகளை அவர் கேட்கவில்லை, எந்தவித பொருத்தனைகளை கேட்கவில்லை. அவர் செய்ததை நாமும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆம் தேவஜனமே, அநேகர் சொல்லலாம், இது எப்படி செய்ய முடியும், அவர் தேவனுடைய பிள்ளையாயிற்றே, அவர் தேவனாயிற்றே, நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுவார்கள் என்று நினைத்துதான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவரே இந்த உலகத்திற்கு வந்து நம்மை போல மனுஷனாக இருந்து எல்லா பாடுகளையும் பட்டு அவர் மனிதனுடைய ரூபமாய் இருந்து எல்லா வேதனைகளையும் பட்டு சிலுவை சாவை ஏற்றிருக்கிறார். ஆம் தேவஜனமே, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற நீங்கள் இதோ புனித வாரத்திலே இருக்கக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய சுயத்தின் காரியங்களில் இருந்தெல்லாம் விடுதலையாகி, அது மாத்திரமல்ல இந்த உலகத்தினுடைய பாரம்பரியங்களுக்கு நாம் மரித்து பாவத்திற்கு மரித்து இதோ தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இந்த மாதத்தை தொடங்குவோம். ஆம் தேவ ஜனமே, முட்டாள்கள் தினமாக கூட இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலகத்திலே. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்ததை அநேகர் பார்க்கும் பொழுது முட்டாளை போல தெரியும். ஆனால் இந்த உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாய் அவர் தெரிந்தது போல நாமும் பைத்தியமாக தெரியலாம். ஆனால் நம்மளுடைய முடிவோ நித்திய ஜீவனாய் இருக்கிறது. எனவே தேவ ஜனமே, இந்த மாதத்தை தொடங்குகிற நீங்கள் பண்டிகை கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடிக்கு தேவனுக்காக எழுந்து நின்று பலனை கொடுக்கிறவர்களாக, மிகுந்த பலனை கொடுக்கிறவர்களாக இருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் ஆசீர்வாதமாக இருக்கும். விட்டு கொடுத்து நீங்கள் செல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுயத்தை சாகடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கோதுமை மணியாக உங்களை ஒப்பு கொடுக்கிற பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுவார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்காக நன்றி ராஜா. புதிய மாதத்தை காண எங்களுக்கு கொடுத்த புது கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, இந்த 4வது மாதத்திலே அப்பா உம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட போகிற நாங்கள் உம்மை போல நீர் எப்படி இந்த உலகத்திற்கு வந்து கோதுமை மணியாக இருந்து ராஜா எங்களுக்காக ஆண்டவரே செத்து எங்களுக்காக மரித்து ஆண்டவரே சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டப்பா மகிமையிலே வீற்றிருக்கிறீரோ, அதே போல நாங்களும் இந்த உலகத்திற்கு பாவத்திற்கு பாரம்பரியங்களுக்கு மரித்து ராஜா உம்முடைய அப்பா மகிமையிலே நாங்களும் வந்து சேரும்படியாக இந்த வசனத்தின்படியாக எங்களை மாற்றிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து இந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.